நம்ம விஜய் அண்ணா கொடுத்த துப்பாக்கி எந்த அளவுக்கு பயங்கரமா வேலை செய்யுதுன்னு. நான் கூட துப்பாக்கியை புடிங்க சிவான்னு சொன்ன அடுத்த கொஞ்ச நாள்லயே எஸ்கே அண்ணா அடுத்தடுத்து பண்ற படத்தை பார்த்து அதே வேகத்துல துப்பாக்கியை குடுங்க சிவான்னு வாங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம எஸ்கே அண்ணா அந்த துப்பாக்கிய சும்மா சாதாரணமா விஜய் அண்ணா கிட்ட இருந்து வாங்கி அலமாரியில வைக்காம அதை வச்சு பல வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெறிவி சுடுறானோ யானையை சுடுறான். ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலான மதராசியும் சரி, சுதா கொங்கரோட டைட்டிலான பராசக்தியும் சரி, டைட்டில் வைஸா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுதோ எஸ்கே அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு கிளிப்ஸ்ல பார்க்கும்போது மிரட்டி விட்டுருக்காருன்னு தோணுது. ராமு காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஆனா இந்த மனுஷனோட நேரத்தை பாத்தீங்களா? என்னதான் கஷ்டப்பட்டு டிவில இருந்து சினிமாக்கு வந்து டாப் டயர் ஹீரோ ஆனாலும் ஒரு காலத்துல தனுஷ் அண்ணாலதான் சிவா வந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து விஜய் அண்ணா துப்பாக்கி கொடுத்தனாலதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவல.